வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெலிஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சரிங்களாங்க. இது நம்ம எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி டாபிக் வைஸ் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தாங்க வச்சுருக்கோம் சரிங்களா. நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த வேர் டு ஸ்டடியை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 5 சப்ஜெக்ட் நோட்டு அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அதை எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா நோட்ஸ் எடுங்க. அந்த வேர் டு ஸ்டடியை இல்லை ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத வச்சு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதை அட்லீஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். வெறுமனே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போகாதீங்க, அது கரெக்டான ஐடியா கிடையாது சரிங்களா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 331 கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 22 இல்லை 23 ஒரு குட் ஸ்கோர். ஏன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின் கடினமாக தான் வரும் சரிங்களாங்க. அதே மாதிரி நீங்கள் பொது தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுத்தையும் தான் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கணும் சரிங்களா. ஏன்னா எல்லோரும் 100 கொஸ்டின் சொல்லுவாங்க, பட் அப்படி கிடையாது. 125 கொஸ்டின் உங்களோட குறியாக இருக்கணும் சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 125 கொஸ்டினுக்கு 110ஆவது ரைஸ் பண்ணணும். இதை தவிர்த்து உங்களுக்கு தெரியும், ரீசனிங் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து நம்ம தனியாக தான் பிடிஎஃப் கொடுக்குறோம். இது நான் டாபிக் வைஸ் பிரிக்கலை. இது வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலி டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய சைக்காலஜியும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அது பொதுத்தமிழ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சாச்சு. ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம டாபிக் வைஸ் தான் கொடுக்குறோம் சரிங்களாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ் எல்லா கொஸ்டின்ஸையும் பார்க்க முடியும், எக்ஸப்ட் ரீசனிங்கை தவிர்த்து சரிங்களா. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.